வணக்கம். பேங்கிங் இன் ஃபோர் தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபினான்ஷியல் ரேஷியோ சீரிஸில் வந்து கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ பார்க்க போகிறோம். நம்ம டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதுவும் இல்லாமல் நிறைய ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்னால் முடிஞ்ச அளவில் தமிழில் வித் எக்ஸாம்பிள்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாமே வந்து கீழே பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வீடியோவில் நம்ம கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ ஒரு கம்பெனியோட கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு கம்பெனியோட கிரெடிட் பர்ச்சேஸ்க்கும் ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவில் பார்த்தது வந்து சேல்ஸ். ஸோ அது வந்து நம்ம திருப்பி கம்பெனி வந்து திருப்பி கம்பெனிக்கு திருப்பி வர வேண்டிய பணம். அது வந்து அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ், இது வந்து அக்கௌண்ட் பேயபிள்ஸ், கம்பெனி திருப்பி கொடுக்க வேண்டிய பணம். ஸோ அந்த இதையும் கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோன்றது அவங்க பண்ண கிரெடிட் சேல்ஸ்க்கு, ஆனால் கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோன்றது வாங்கின கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு. அவங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்கினாங்க பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரா மெட்டீரியல்ஸ் கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு கம்பெனியோட கிரெடிட் பர்ச்சேஸ்க்கும் ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப் தான் வந்து கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது எக்ஸாம்பிளோட பார்த்துடலாம். அதே மாதிரி இங்கே வந்து 2 கம்பெனி எடுத்திருக்கோம், கம்பெனி 1 கம்பெனி 2, 2 எக்ஸாம்பிள். ஸோ இந்த கம்பெனி 1ல் வந்து டோட்டல் பர்ச்சேஸ் 2500 பண்ணுறாங்க. கிரெடிட் பர்ச்சேஸ் வந்து 1750, ஆல்மோஸ்ட் 70% கிரெடிட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரெடிட்டில் எப்போ பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, பொருளை வாங்கிட்டு அப்புறமா திருப்பி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டார் வந்து 200, க்ளோசிங் கிரெடிட்டார் 400. ஸோ ஓப்பனிங் க்ளோசிங்னா என்னென்னு முன்னாடி டெப்டார்ஸ் டர்ன் ஓவர்லேயே சொல்லியிருக்கேன். ஒரு இயர் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த இயருக்கான ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் இருக்கும். அந்த ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் வந்து போன வருஷம் வந்து அவங்க வாங்கின கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு இன்னும் பணம் ரிட்டர்ன் பண்ணாமல் இருக்காங்கல்ல, அந்த இதெல்லாம் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி டேக் ஓவர் பண்ணி இந்த வருஷத்துக்கான ஓப்பனிங் ஸ்டார்டிங் கிரெடிட்டாராக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் எண்டில் ஒரு க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ்ன்னு இருக்கும். அது வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான பர்ச்சேஸஸ், போன வருஷத்துக்கு உண்டான பர்ச்சேஸஸ் பர்ச்சேஸஸ் இதெல்லாம் வந்து சேர்ந்து இயர் ரெண்டுக்கு ஒரு க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுக்கான ஆவரேஜ்னா ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி டிவைடட் பை 2 போட்டோம்னா ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து ஆவரேஜ் கிரெடிட்டார்னு பார்த்தோம்னா ஓப்பனிங் 200, க்ளோசிங் 400 டிவைடட் பை 2 போட்டோம்னா 300 ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ் வருது. ஸோ நம்ம கிரெடிட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோ படி கிரெடிட் பர்ச்சேஸுக்கும் ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்கோம். கிரெடிட் பர்ச்சேஸ்க்கும் ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப். ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ். ஸோ எவ்வளோ வந்து அக்கௌண்ட் பேயபிள்ஸ் எவ்வளோ வந்து திருப்பி கொடுக்கணும், அதோட ஆவரேஜ் தான் வந்து. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இந்த கம்பெனி 1க்கு கிரெடிட் பர்ச்சேஸ் 1750, ஆவரேஜ் கிரெடிட்டார் 300. இதை வந்து டிவைட் பண்ணோன்னு வைங்களேன், 5.8ன்னு வருது. ஸோ 5.8ன்றது டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ், நம்ம முன்னாடி டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவில் சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ 5.8 டைம்ஸ் வந்து அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க, ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அவங்க வாங்க கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு வந்து பணம் திருப்பி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி வந்து 5.8 டைம்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 5.8 டைம்ஸ் வந்து அதிகப்படியான டைம் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கிரெடிட் பர்ச்சேஸை கிரெடிட்டாகவே வச்சுக்கிறது கிடையாது, அதை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட் பேயபிள்ஸ் வந்து 0 பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அவங்க திருப்பி கொடுக்க வேண்டிய கடனை வந்து கட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க, கரெக்டாக வந்து கொடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான். ஸோ இது வந்து கம்பெனி வந்து 5.8 பார்த்துட்டோம். கம்பெனி 2 இப்போ சினாரியோ பார்த்துருவோம். அவங்களோட பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500, அதில் கிரெடிட் பர்ச்சேஸ் 1750, அதே தான். ஸோ ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் வந்து 700 இருக்காங்க, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் வந்து 600 இருக்காங்க. ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா, இங்கே இருக்கிற கிரெடிட்டார்ஸ்க்கும் இந்த கிரெடிட்டார்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, கிரெடிட்டார்ஸ் அதிகமாக இருக்குது. பி கம்பெனியில் வந்து கிரெடிட்டார்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸும் க்ளோசிங் கிரெடிட்டார்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா, அக்கௌண்ட் பேயபிள்ஸ் வந்து அந்த கம்பெனியில் கரெக்டாக இல்லை. கம்பெனி 2ல் வந்து கம்பெனி அக்கௌண்ட் பேயபிள்ஸ் கரெக்டாக இல்லை. அவங்க பர்ச்சேஸ் பண்ண கிரெடிட் பர்ச்சேஸுக்கு பைசா கரெக்டாக கட்ட மாட்டுறாங்க. சரிங்களா, அவங்க பர்ச்சேஸ் பண்ண கிரெடிட் பர்ச்சேஸ்க்கு பைசா கரெக்டாக கட்ட மாட்டுறாங்க. இதுதான் தெரியுது. ஏன்னா இப்போ கம்பெனி 1 பார்த்தீங்கன்னா அதே அமௌண்ட்டுக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, அதே கிரெடிட் பர்ச்சேஸ் தான். ஆனால் அவங்ககிட்ட கிரெடிட்டர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க திருப்பி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவங்க திருப்பி கட்டியிருக்காங்க. அவங்க வாங்கின கிரெடிட் பர்ச்சேஸ் கடனுக்கு வாங்கின பொருளுக்கான கடனை வந்து திருப்பி சீக்கிரமாக கட்டியிருக்காங்க. ஆனால் கம்பெனி 2ல் வந்து அதை அப்படியே வச்சுட்டே வந்திருக்காங்க. அவங்க பே பண்ணலை, அக்கௌண்ட்ஸ் பேயபிள் வந்து பே பண்ணலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டோம்னா அதே மாதிரி ஆவரேஜ் பண்ணோம்னா 700 ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் 600 இருக்குது. ஆவரேஜ் பண்ணோம்னா 700 + 600 டிவைட் பை 2 650 வருது. ஆவரேஜ் கிரெடிட்டார் 650 வருது. இங்கே ஆவரேஜ் கிரெடிட்டார் பார்த்தீங்கன்னா 300 வருது. ஸோ ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ் அதிகமாக வருது. ஸோ இப்போ நம்ம கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா கிரெடிட் பர்ச்சேஸ்க்கும் ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ்க்கும் உண்டான ரிலேஷன்ஷிப்ஸ். கிரெடிட் பர்ச்சேஸ் 1750, ஆவரேஜ் கிரெடிட்டார்ஸ் 650 டிவைட் பண்ணணும் வைங்களேன், 2.69 டைம்ஸ்.
சரிங்களா. இங்கே ஃபஸ்ட்டு கம்பெனி ஒன்றுக்கு எவ்வளோ பார்த்தோம், 5.8 டைம்ஸு. ஸோ இதுக்கான இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஒன்றுக்கு 5.8 டைம்ஸ் வருது, கம்பெனி டூக்கு 2.6 டைம்ஸ் வருது. ஸோ 5.8 டைம்ஸ் நம்ம குட் பேமெண்ட் சொல்லிட்டோம், சரியா, நல்ல பேமெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டோம். ஸோ 2.6 டைம்ஸ்க்கு என்ன இன்டர்பிரிட் பண்ணோம்னா, அண்டர் ஸ்ட்ரெஸ் நாட் ஏபிள் டு பே. ஸோ அந்த கம்பெனினால் பே பண்ண முடியல, அந்த கம்பெனிக்கிட்ட லிக்விடிட்டி இல்லை, அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, சரிங்களா. ஏன்னா பைசா இருந்தால் அவங்க திரும்பி கட்டியிருக்க போகிறாங்க, சரிங்களா. பைசா இருந்துகிட்டே திரும்பி கட்டலைன்னா அது வந்து வில்ஃபுல், சரிங்களா. அது வில்ஃபுல், அது வந்து அப்படி வந்து மேக்ஸிமம் யாரும் கரெக்டாக கம்பெனி நடத்தணுன்றவங்க பண்ண மாட்டாங்க ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஸ்ட்ரெஸ் நாட் ஏபிள் டு பே. அவங்ககிட்ட பைசா இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, கம்பெனி வந்து திவாலாக போகுது, அந்த கம்பெனிகிட்ட வந்து சுத்தமாக காசே இல்லை, சும்மா கடனுக்கு பொருள் வாங்கி சும்மா விற்கிறாங்களே தவிர விற்றதுக்கு அவங்க பொருள் காசு வாங்கினா தானே வாங்கினதுக்கு காசு கொடுக்க முடியும். ஸோ அவங்கக்கிட்ட காசே இல்லை, அவங்ககிட்ட லிக்விடிட்டி இல்லை, அண்டர் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்னும் நீ என்னன்னு சொல்லலாம்னா, அவங்க வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த கம்பெனி யார்கிட்ட இருந்து பொருள் வாங்கினாங்களோ அந்த செல்லர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த செல்லர் வந்து நீங்கள் இப்போதைக்கு தர வேணாம்ப்பா, அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய டைம் கொடுக்குறாரு. அப்படியும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கம்பெனிகிட்ட காசெல்லாம் நிறைய இருக்குது, ஆனால் அவங்க பொருள் வாங்கின இடத்துல வந்து இப்போ வேணால் ஒரு 2 வருஷம் அப்புறம் கொடுங்க, 3 வருஷம் அப்புறம் கொடுங்கன்னு சொல்லிட்டு டைம் அதிகமாக கொடுக்குறாங்க, அவங்களே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். இது 2 சினாரியோ இருக்கும். இது வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரி, சேல்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம் அந்த கம்பெனியோட சேல்ஸ் ஹிஸ்ட்ரி. நீங்கள் சொல்லலாம் அந்த கம்பெனி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் ஒருவேளை இந்த டைம் வந்து செல்லர் வந்து அதிகமாக கொடுக்குறாரு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படி பார்த்தா அவங்ககிட்ட காசு இருக்கும், ஆனால் செல்லர் தான் இப்போதைக்கு பணம் வேணாம், அப்புறமா பணம் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதனால் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ரேஷியோவும் கம்மியாகுது, அந்த கம்பெனிக்கு பேரும் கெட்டு போகுதுல்ல. 2.9 டைம்ஸ் தான் பண்ணுறாங்க, கிரெடிட் டர்ன் ஓவரே இல்லை அப்படின்னு எடுத்துக்க முடியாதுல்ல. ஏன்னா அது வந்து செல்லரோட ப்ராப்ளம். செல்லர் தான் வந்து அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. கம்பெனிகிட்ட காசு இருக்குது, அவங்க கொடுக்க ரெடி தான், பட் செல்லர் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு. இப்படியும் ஒரு சினாரியோ இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நம்ம சேல்ஸ் ஹிஸ்ட்ரியை கண்டுபிடிச்சிடலாம். சேல்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தோம், பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் ஹிஸ்ட்ரி. பர்ச்சேஸ் 2000 பண்ணி சேல்ஸ் 5000 பண்ணிடுறாங்கன்னா அந்த கம்பெனிகிட்ட கேஷ் இருக்குப்பா, ஆனால் வந்து செல்லர் தான் வந்து இப்போதைக்கு வேணால் 2-3 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணலான்னு சொல்லிட்டாரு போல் அப்படின்னா. இதே பர்ச்சேஸ் 2000 வாங்கி சேல்ஸும் 2000, சேல்ஸ் வந்து 1800 1700 அப்படின்னு இருந்துச்சுன்னா பர்ச்சேஸே 2000 தான், அது சேல்ஸுக்கு 2000 தான் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஜீரோ, பிரேக் ஈவனே இல்லை, அந்த இப்போ கம்பெனி கேஷ் ப்ராஃபிட்டே இல்லை, அப்புறம் எப்படி திருப்பி கட்டுவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சேல்ஸ் ஹிஸ்ட்ரி, பர்ச்சேஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்துன்னு எடுத்துக்கலாம். இந்த சின்ன சாராம்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப இழுக்க வேணாம். கிரெடிட்டர்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோனா ஒரு கம்பெனியோட அக்கௌண்ட் பேயபிள்ஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க திருப்பி கட்டுறாங்க, எத்தனை முறை திருப்பி கட்டுறாங்க அப்படின்றது தான். ஸோ கம்பெனியும் வந்து பார்த்தோம் 5.8 டைம்ஸ்னும் போது குட் பேமெண்ட் 5.8 தடவை வந்து 8 மடங்கு வந்து அவங்க திருப்பி 8 தடவை வந்து அவங்க திருப்பி கட்டுறாங்க, சரிங்களா. ரேஷியோ படி பார்த்தோம்னா அவங்க ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. கிரெடிட்டாரை வந்து கிரெடிட்டாராக வச்சுக்கிறதே கிடையாது, ஜீரோ பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்களோட கடனை, சரிங்களா. கடன் வாங்குறாங்க, ஜீரோ பண்ணுறாங்க, மறுபடியும் கடன் வாங்குறாங்க, ஜீரோ பண்ணுறாங்க, அந்த வருஷத்துக்குள்ளே நிறைய டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இவங்க 2.6 டைம்ஸ் தான் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து ஒரு வேளை அந்த கம்பெனி வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், அந்த கம்பெனிகிட்ட லைபிலிட்டி இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா செல்லர் வந்து டைம் கொடுத்துருக்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக வந்து ஹையர் ரேஷியோ கம்பெனி கிவ்ஸ் குட் ஒப்பீனியன் அண்ட் ரிப்பேமெண்ட் இன் கிரெடிட். ஸோ வந்து ஒரு கம்பெனி வந்து நிறைய ஹையர் ரேஷியோ ஒரு கம்பெனியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஹிஸ்ட்ரியாக இருக்கும், அவங்க வந்து வாங்கின பொருளுக்கு, கடனுக்கு வாங்கின பொருளையே வந்து கடனுக்கு பொருள் வாங்கிட்டாங்க, அந்த கடனை திருப்பி அதிகமாக கட்டுறாங்கன்னும் போது அவங்க வந்து பேங்க்லேருந்து கடன் வாங்கினாலும் அந்த கடனுக்கு கரெக்டாக திருப்பி கட்டுவாங்களே அப்படின்ற ஒரு ஐடியாலஜி வரும் ஒரு பேங்கருக்கு, சரிங்களா. ஏன்னா அதுதான் வந்து கிரெடிட் டர்ன் ஓவர் ரேஷியோ வந்து ப்ரூவ் பண்ணுது. இன்னொரு பாயிண்ட்டில் ப்ரூவ் பண்ணுது. ஒரு கம்பெனிகிட்ட அதிகமான ரேஷியோ இருந்துச்சுன்னா அந்த கம்பெனிக்கு வந்து குட் ஒப்பீனியன் இருக்கும், ரீபேமெண்ட் ஆஃப் கிரெடிட்டுக்கு வந்து குட் ஒப்பீனியன். ஏன்னா ஒரு பேங்க் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் கொடுக்கறதுக்கு தான் இவ்வளோ ரேஷியோஸும் கால்குலேட் பண்ணுது, இவ்வளோ ஒப்பீனியனும் வந்து டேக் ஓவர் பண்ணுது. அப்படின்னு இருக்கும்போது அவங்க கொடுக்குற கடனை வந்து திருப்பி கட்டணும்னு தான் வந்து பேங்கர் எதிர்பார்ப்பார். ஒரு பேங்க் கொடுக்குறாங்கன்னா அவங்க திருப்பி அந்த கம்பெனியை திருப்பி கட்டணும், அந்த கடனை தான் எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட கிரெடிட்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஹையாக இருக்கும்போது அவங்க பொருள் கடனுக்கு வாங்கி அந்த கடனையே திருப்பி ரொம்ப சீக்கிரம் கட்டுறாங்க அப்படின்னும் போது நம்ம கொடுக்குற கடனையும் கட்டுவாங்களே அப்படின்ற ஒரு குட் ஒப்பீனியன் கிரியேட் ஆகும். அதுதான் வந்து இந்த கிரெடிட்டார் டர்ன் ஓவர் ரேஷியோட இன்னொரு சாராம்சம். ஒரு பேங்கராக திங்க் பண்ணோம்னா இப்படி நம்ம யோசிக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புறேன். கடைசி
வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு 85% ஆஃப் பர்சன்ஸ் 85லேருந்து 87 ஆயிடுச்சு இந்த வீடியோவுக்கு. 87% ஆஃப் பீப்புள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ற எந்த கமெண்ட்டும் போடாமல் ஜஸ்ட் பார்த்துட்டு போகிறீங்க. அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பற்றின ஒரு கமெண்ட்டை கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் நிறைய வந்துட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.